என்னுடைய பாயிண்ட் இது அவங்கள மட்டுமே சொல்லாதீங்க. 2 பேர் மட்டுமே சொல்லாதீங்க. அவங்க வந்து அ என்ன சொல்றது? ஒரு ஸ்மால் ஃப்ரைன்னுவாங்க. டப்புன்னு ஏதோ பப்ளிசிட்டிக்காக வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த மாரி மாட்டாம பல பேர், பல லட்சக்கணக்கான பேர் திரிஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் புடிக்கணும்னா, ட்ரக்ன்ற கலாச்சாரத்த இங்க ஒழிக்கணும். அதுக்கு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஒரு வார்த்தைக்குள்ள இரும்பு கரம் கொண்டு கவர்மெண்ட் தான் அடக்கணும். அது அவ்ளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எவன்லாம் ட்ரக் டிராஃபிக் பண்றானோ விடக்கூடாது. இப்ப நீங்க வந்து துபாய் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், ட்ரக் மட்டும் கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு தூக்கு தண்டனை தான். சிங்கப்பூர் போனீங்கன்னா தூக்கு தண்டனை தான். நீங்க சிங்கப்பூருக்கு ட்ரக் எடுத்துட்டு போயிடுங்க. பெயிலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உடனே தூக்கு தண்டனை போட்டு சாவடிச்சுருவானுங்க. ஏன் வந்து ட்ரக் வந்து டிராஃபிக்கிங் வந்து துபாய்ல இல்ல? மிடில் ஈஸ்ட்லயோ, துபாய்லயோ இல்ல சிங்கப்பூர்லயோ இல்ல? நெனச்சு பாருங்க. பயம். ஐய்யய்யோ! ட்ரக் மட்டும் கொண்டு போனா அது பிறகு நம்ம காலிடா, உயிர் போயிடும்னு பயம் வரணும். இங்க அந்த பயம் இல்லா தொட்டு 5 வருஷம் ஜெயில், 3 வருஷம் ஜெயில் தொட்டு இந்த ட்ரக் கலாச்சாரம் வந்து இன்னும் பெருசாயிட்டே இருக்கு. இப்ப கவர்ன்மெண்ட் தான் சீரியஸா இறங்கி பண்ணணும். அதுல சினிமா நான் இண்டஸ்ட்ரி சார்ந்த தொட்டு நான் சொல்றது என்னன்னா, தயாரிப்பாளரும், இயக்குனரும் அப்பா ட்ரக் வேணாம்ப்பா. ட்ரக் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் வேணாம். ட்ரக் சம்மந்தப்பட்ட கதைன்னா நான் பண்ண மாட்டேன். வேற பண்ணலாம். நெறைய இருக்கு. நம்ம சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனைகள் நெறைய இருக்கு. அத பண்ணலாம். அப்படின்னு வந்தா தான் இந்த கலாச்சாரம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எப்படி ஒரு 10 வருஷமா இது வந்து புரியவடி போச்சோ, இத தீர்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு தான் இருக்குன்னு நான் சொல்றேன்.